சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் பட்டமளிப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, வணக்கம். இந்த பட்டமளிப்பு விழா குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 87வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவானது பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சாஸ்திரிய அரங்குல இன்று நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி அவர்கள் தலைமையில இந்த பட்டமளிப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பட்டமளிப்பு விழாவில் பாத்தீங்கன்னா சுமார் 1014 மாணவ மாணவிகள் பட்டம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில PhD முடித்த மாணவர் ஒருவர் பாத்தீங்கன்னா தனக்கு வழங்கப்பட்ட பட்டத்தின் மேல் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய படத்தினை வைத்து அந்த பட்டத்தினை பெற்ற சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி தலைமையில ஏராளமான மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா பட்டங்களை பெற்று சென்ற நிலையில புஷ்பராஜ் என்ற அந்த மாணவர் மட்டும் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டத்தின் மேல் முதல்வனுடைய படத்தினை வைத்து அந்த பட்டத்தினை பெற்றார். இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த மாணவரிடம் கேட்டபோது, நான் PhD முடித்து பட்டம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் என்றும் அவர் வழங்கிய அந்த சலுகைகளின் மூலமாகவே எனக்கு இந்த பட்டம் பெறும் அளவிற்கு நான் உயர்ந்திருப்பதாகவும் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டி துணை வேந்தரவே இந்த பட்டமளிப்பை வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில ஆளுநர் வழங்குவது என்பது எனக்கு விருப்பமில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அரசினுடைய திட்டங்களினாலும் சலுகையினாலும் நான் பெற்ற பட்டம் பெற்றிருப்பதனால் முதல்வனுடைய படத்தினை வைத்து இந்த பட்டத்தினை பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல ஆளுநர் கலந்து கொண்ட இந்த விழாவில் முதல்வர் படத்தினை வைத்து மாணவர் ஒருவர் பட்டம் பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் பட்டமளிப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, வணக்கம். இந்த பட்டமளிப்பு விழா குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 87வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவானது பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சாஸ்திரிய அரங்குல இன்று நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி அவர்கள் தலைமையில இந்த பட்டமளிப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பட்டமளிப்பு விழாவில் பாத்தீங்கன்னா சுமார் 1014 மாணவ மாணவிகள் பட்டம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில PhD முடித்த மாணவர் ஒருவர் பாத்தீங்கன்னா தனக்கு வழங்கப்பட்ட பட்டத்தின் மேல் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய படத்தினை வைத்து அந்த பட்டத்தினை பெற்ற சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி தலைமையில ஏராளமான மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா பட்டங்களை பெற்று சென்ற நிலையில புஷ்பராஜ் என்ற அந்த மாணவர் மட்டும் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பட்டத்தின் மேல் முதல்வனுடைய படத்தினை வைத்து அந்த பட்டத்தினை பெற்றார். இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த மாணவரிடம் கேட்டபோது, நான் PhD முடித்து பட்டம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் என்றும் அவர் வழங்கிய அந்த சலுகைகளின் மூலமாகவே எனக்கு இந்த பட்டம் பெறும் அளவிற்கு நான் உயர்ந்திருப்பதாகவும் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டி துணை வேந்தரவே இந்த பட்டமளிப்பை வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில ஆளுநர் வழங்குவது என்பது எனக்கு விருப்பமில்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அரசினுடைய திட்டங்களினாலும் சலுகையினாலும் நான் பெற்ற பட்டம் பெற்றிருப்பதனால் முதல்வனுடைய படத்தினை வைத்து இந்த பட்டத்தினை பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல ஆளுநர் கலந்து கொண்ட இந்த விழாவில் முதல்வர் படத்தினை வைத்து மாணவர் ஒருவர் பட்டம் பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.